ஆண்டவர அறிஞ்ச குடும்பத்துல தான் நீங்க பிறந்திருந்தீங்களா ஜெசிகா? இல்லக்கா, நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து தேவன் என்னை தெரிந்து கொண்டார். எங்க அப்பா கட்டட வேலை செய்றாங்க. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, மாடியிலிருந்து ஒரு தடவ கீழ விழுந்துட்டாங்க. கீழ விழுகும்போது கை 2 ஜாயிண்ட் எலும்பு விட்டுருச்சு. அப்படி விட்டு எங்க அப்பா ரொம்ப சிவியரான ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. இந்த 3 பிள்ளைகள சிறு பிள்ளைய வச்சு நான் எப்படி பாதுகாக்க போறேன்? யாருமே தெரியாத ஊர்ல நம்ம இருக்கிறோமே! அப்படி சொல்லி எங்க அப்பா ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு பாஸ்டர் வந்து, "நீங்க சபைக்கு வாங்க, ஆண்டவர தேடுங்க. இப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மாறும்." அப்படி சொன்னாங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எப்படி ஆண்டவர டேஸ்ட் பண்ணீங்க ஜெசிகா? நான் வந்து படிச்சது வந்து கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிச்சேன். அப்படி கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிக்கும்போது ஆண்டவர பத்தி எனக்கு நெறைய ஆசிரியர்கள் வந்து நெறைய சொல்லிக் குடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சு. எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கு அப்படி சொல்லி டீச்சர் கேட்கும்போது, நான் அப்ப என்ன சொன்னேன்னா, இந்த மாரி நானும் எல்லா ஸ்கூலுக்கும் போயி எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர பத்தி சொல்லுவேன் அப்படிங்கிற வார்த்தைய அப்ப நான் சொன்னேன். இதுல அக்கவுண்ட்ஸ் வேலை பார்க்கும்போது என்னுடைய சரீரத்துல பலவீனங்கள் வர ஆரம்பிச்சுது. சாயந்தரம் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா எனக்கு காய்ச்சல் அதிகமா வர ஆரம்பிச்சிரும். அது கேன்சர் கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப சிவியரான ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. டாக்டர் வந்து வேகமா கைய பிடிச்சு சொன்னாங்களா, உங்க பாப்பாக்கு கேன்சர் கட்டி இல்ல அப்படிங்கிற. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நம்ம மத்தியில உங்களை போல வாலிப வயதுல இருந்து ஆண்டவருக்காக பல ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற ஜெசிகா ஏஞ்சல் அப்படிங்கிற அக்காவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். அவங்க தன்னுடைய அனுபவ சாட்சியை நம்மளோட பகிர்ந்து கொள்ள போறாங்க. எப்படி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ஊழியத்துக்கு எப்படி தங்களை அர்ப்பணிச்சாங்க, ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சு ஜீவனை கொடுத்தார் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம நடத்துற ராக்லான் பைபிள் காலேஜ்ல 2 வருஷம் படிச்சு முடிச்சிட்டு நம்மளோட இணைந்து பல ஆண்டுகளாக சிறுவர் மத்தியில, வாலிபர்கள் மத்தியில அநேக பணித்தலங்கள்ல இருந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற முழு நேர மிஷினரியா இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிறாங்க. இப்போதும் நம்ம அவங்களோட அனுபவ சாட்சியை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஜெசிகா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்க்கா. ஜெசிகா, இன்னைக்கும் பிள்ளைங்க மத்தியில உங்களுடைய சாட்சியை சொல்றதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுடைய குடும்பத்தை பத்தி கொஞ்சம் எங்க கிட்ட சொல்றீங்களா? என்னோட ஊர் வந்து சிவகாசி. நாங்க 3 பிள்ளைங்க. எங்க அக்கா, நானு, என் தம்பி. எங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என் தம்பி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நான் கர்த்தருடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கேன்க்கா. ஓகே. ஆண்டவரை அறிஞ்ச குடும்பத்துல தான் நீங்க பிறந்திருந்தீங்களா ஜெசிகா? இல்லக்கா, நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து தேவன் என்னை தெரிந்து கொண்டார். எங்க அப்பா, நாங்க எல்லாருமே ரொம்ப பக்தியுள்ள, எப்போ கோயிலுக்கு போறது, வேண்டுறது, இந்த காரியங்கள்ல நாங்க அதிகமா ஈடுபட்டிருப்போம். அப்படி ஈடுபட்டிருக்கும்போது எங்க அப்பாவுக்கு ஒரு தடவ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, எங்க அப்பா கட்டட வேலை செய்றாங்க. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, மாடியிலிருந்து ஒரு தடவ கீழ விழுந்துட்டாங்க. கீழ விழுகும்போது கை 2 ஜாயிண்ட் எலும்பு விட்டுருச்சு. அப்படி விட்டு எங்க அப்பா ரொம்ப சிவியரான ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்படி அட்மிட் ஆயிருக்கும்போது டாக்டர் சொல்ட்டாங்க, "இதுக்கப்புறம் நீங்க இந்த பணிய தொடர முடியாது." அப்படி சொல்ட்டாங்க. எங்க அப்பாவுக்கு அது ரொம்ப வருத்தத்த குடுத்துச்சு. இந்த 3 பிள்ளைகள சிறு பிள்ளைய வச்சு நான் எப்படி பாதுகாக்க போறேன்? யாருமே தெரியாத ஊர்ல நம்ம இருக்கிறோமே! அப்படி சொல்லி எங்க அப்பா ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஆஸ்பத்திரிக்கு 2 அக்காமாருங்க வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது, அவங்க யாருன்னே தெரியாது. ஆனா எங்க அப்பாவோட சூழ்நிலைய எங்க அப்பா எடுத்து சொல்லும்போது, அவங்க கண்ணீரோடு, பாரத்தோடு அத ஜெபித்தத பார்த்தோனே, எங்க அப்பாவோட இருதயமே உடைக்கப்பட்டுச்சுக்கா. ஓ! அவங்கள ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியில வந்து சந்திக்க வந்த 2 நபர் மூலம் உங்க முழு குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்குது. இல்ல? ஆமா. ஆண்டவருடைய அன்ப அவங்களுடைய முகத்துல, அவங்களுடைய உள்ளத்துல பார்த்திருக்கிறாங்க. ஓகே, சூப்பர். அதுதான் உங்க குடும்பத்தினுடைய ரட்சிப்பின் ஆரம்ப நாட்கள். ஆமாக்கா. ஓகே, அப்படியே ஓகே. தொடர்ந்து இருக்கும்போது, எங்க அப்பாவுக்கு வந்து அந்த எலும்பு ஜாயிண்ட் ஆயிரும் அப்படி சொல்லி, எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு பாஸ்டர் வந்து, "நீங்க சபைக்கு வாங்க, ஆண்டவர தேடுங்க. இப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மாறும்." அப்படி சொன்னாங்க. அந்த அக்கா வந்து அங்க ஜெபித்தது நிமித்தமாக, எங்க அப்பாவும் சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. டாக்டர் எந்த வேலைக்கு நீங்க போக முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ, அதே பணிக்கு எங்க அப்பா 3 மாசத்துல அந்த எலும்பு ஜாயிண்ட் எல்லாம் சரியாகி, அதே பணிக்கு போக கர்த்தர் உதவி செஞ்சாரு. அப்ப நாங்க குடும்பமா இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டோம்க்கா. ஓகே, சூப்பர். உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம், உங்க குடும்பத்துடைய ரட்சிப்பின் அனுபவத்த கேட்டோம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எப்படி ஆண்டவர டேஸ்ட் பண்ணீங்க ஜெசிகா? நான் வந்து படிச்சது வந்து கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிச்சேன். அப்படி கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிக்கும்போது, ஆண்டவர பத்தி எனக்கு நெறைய ஆசிரியர்கள் வந்து நெறைய சொல்லிக் குடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சு. ஏன்னா, அவங்க சொல்லிக் குடுத்த நடத்தைகள், அவங்க சொல்லிக் குடுத்த வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்பமா இருந்ததுனால, நான் வந்து ஏசப்பாவ ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். என்னுடைய இருதயத்தில நான் ஏசப்பாவ ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நான் என்ன செஞ்சேன்னா, ஸ்கூல்ல வந்து என்ன செய்வாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறையோ, மாதத்திற்கு ஒரு முறையோ வந்து எங்களுக்கு
ஆண்டவரை பத்தி சொல்றதுக்காக வெளியில இருந்து அக்காமார்களோ அன்னைமார்களோ வருவாங்க. அப்படி வரும்போது எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கு அப்படி சொல்லி டீச்சர் கேட்கும்போது, நான் அப்ப என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி நானும் எல்லா ஸ்கூலுக்கும் போய் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆண்டவரை பத்தி சொல்லுவேன் அப்படிங்கிற வார்த்தையை அப்ப நான் சொன்னேன்க்கா. ஓகே. நீங்க சொல்லும்போது எனக்கு பிலிப்பியர்ல பவுல் எழுதின ஒரு வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. 2 அதிகாரம் நினைக்கிறேன். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எண்ணங்களையும் விருப்பங்களையும் நமக்குள்ள உண்டாக்குகிறவர் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுதுல்ல. அப்போ எல்லாரும் டாக்டர்ன்னு இருப்பாங்க, இன்ஜினியர்ன்னு இருப்பாங்க. உங்களுக்குள்ள அந்த நாள்ல ஸ்கூல் மிஷன்ல வந்த அந்த 2 அக்காமார் மாதிரி நான் ஊழியம் செய்யணுங்கிற ஆசை வந்திருக்குது இல்ல? ஆமாக்கா. ஜெசிகா, உங்களுடைய ஸ்கூல் டேஸ முடிச்சு அடுத்து என்ன படிச்சீங்க? எப்போ இப்படி முழு நேர ஊழியத்துக்குன்னு ஆண்டவருக்கு உங்கள ஒப்பு கொடுத்தீங்க? நான் ஸ்கூல் டேஸ்ல இருக்கும்போது இப்படி ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்திருந்தேன். நான் அதுல உறுதியாவும் இருந்தேன். ஆனா ஸ்கூல் டேஸ் முடிச்சு நான் வந்து வெளியில வந்து காலேஜ் பிகாம் சிஏ படிச்சேன். அப்படி நான் படிக்கும்போது ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விலக ஆரம்பிச்சேன். சபைக்கு மாத்திரம் போனேன். எனக்கு இந்த ஆசைகள் எல்லாம் விட்டு விட்டு விலக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, என்னோடு இருக்கிற நண்பர்கள் வேலைய பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கும் வேலைக்கு போகணும், ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வரணும், நம்ம குடும்பத்த நம்ம காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. அப்படியே நான் காலேஜ் முடிச்சேன். வேலைக்கு தேட ஆரம்பிக்கும்போது முத்தூட் ஃபினான்ஸ்ல, ஐடி கம்பெனில இதுலலாம் நெறைய இடங்களில நான் வேலைக்கு போட்டிருந்தேன். அப்படி வேலைக்கு போட்டிருக்கும்போது இன்டர்வியூ ஃபைனல் இதுவரையும் போவேன். போயி கடைசி அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் முத்தூட் ஃபினான்ஸ்ல கூட 1000 பேர் வந்திருந்தாங்க. ம். 1000 பேத்துல கடைசில 5 நபர் தான் செலக்ட் ஆனோம். அதுல நானும் ஒருத்தியா இருந்தேன். கடைசில அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்க போகும்போது ஏதாவது ஒரு பலவீனம் வந்து என்னால போக விடாம பண்ணிருச்சு. அப்படி பண்ணும்போது தான் நானு ரொம்ப சோர்வாகி, என்ன நம்மளுக்கு இப்படி வேலை கிடைக்குது, ஆனாலும் நம்மளால போக முடியலையே அப்படி சொல்லிட்டு நான் அமைதியாயிட்டேன். இந்த சிச்சுவேஷன்ல பக்கத்துல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை பார்ப்போம் அப்படி சொல்லி போய் சேர்ந்து, அங்க இருக்கிற அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் வேலை பார்த்தேன்க்கா. ஓகே. அப்போ நல்ல பிகாம் சிஏங்கிறது ஒரு நல்ல கோர்ஸ். நெறைய இடத்துல உங்களுக்கு வேலைக்கும் நெறைய வாய்ப்புகள்லாம் உங்கள தேடி வந்திருக்கு. ஆனாலும் எப்படி நீங்க ஊழியத்துக்கு அடுத்து வந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு கேட்கணும்னு ரொம்ப குறுகுறுன்னு ஆசையா இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு சேர ஆரம்பிச்சேன். அங்க சேரும்போது என்னுடைய சரீரத்துல பலவீனங்கள நானு உணர ஆரம்பிச்சேன். என்னுடைய சரீரத்துல பல மாற்றங்கள். ஈவினிங் ஆனா எனக்கு காய்ச்சல் வர ஆரம்பிச்சுரும். இப்படியே 1 மாதமா அந்த காய்ச்சல் தொடர்ந்துகிட்டே இருந்ததுனால, என்னுடைய எடையும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சுருச்சு. இப்படி குறைஞ்சதுனால, என்னவா இருக்கும்? ஒருவேளை டிபியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா உடல் பலவீனத்தினால, என்னுடைய ஓ! உடல் மெலிவின் நிமித்தமாக அப்படி ஓகே. வாலிப கேட்டாங்கக்கா. வயதிலேயே அவ்ளோ ஒரு சிக்னஸ்ல இருந்திருக்கீங்க. ஒருவேளை காச நோயா இருக்குமோ, டிபியா இருக்குமோன்னு கூட சந்தேகப்படுற அளவுக்கு உங்களுடைய வெயிட் லாஸ் ஆயிருக்கு. ஓகே. அடுத்து எப்படி ரெக்கவர் ஆனீங்க ஜெசிகா? அப்படி இருக்கும்போது 1 மந்த்தா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எங்களுக்கு ஒண்ணுமே இதாகல. ம். சரி ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போமே அப்படி சொல்லி நாங்க பெரிய ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, "பார்க்க எதுவுமே தெரியல. ஆனா நான் ஃபுல் பாடி செக்கப் எடுத்து பார்ப்போமே" அப்படி சொல்லி அவங்க எடுத்து பார்த்தாங்க. எடுத்து பார்க்கும்போது டிபிக்குரிய எந்த அறிகுறியும் உங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் இந்த பலவீனங்கள் அப்படி சொல்லி அவங்க தொடர்ந்து 2, 3 நாளா எனக்கு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, மூக்கு கிட்ட லைட்டா ஏதோ ப்ராப்ளம் மாரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கக்கா. ம். அப்புறம் அந்த மூக்கு கிட்ட இருக்கிற அந்த கட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாக்கா. அத எப்படி அடுத்து எப்படி சரியாச்சு? அத வந்து ரொம்ப கட்டி மாரி இருக்கு. இத வந்து நம்ம என்னன்னு சொல்லி இன்னொரு ஸ்கேன் எடுத்து நீங்க பார்த்துருங்க கிளியரா அப்படின்னு சொன்னாங்க. ம். நாங்க இன்னொரு ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப, அது கேன்சர் கட்டியா இருக்கிற மாரி இருக்கு ம். அப்படின்னு சொல்லி சொன்னாங்கக்கா. ம். ம். அது டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லல. எங்க அப்பாவுக்கு தனியா கூப்பிட்டு டாக்டர் பேசுனாங்க. இன்னைக்கு நைட்டே உடனே கூட்டு போய் மதுரையில மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல நீங்க பாப்பாவ அட்மிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ரொம்ப சிவியரான ஸ்டேஜ்ல இருக்கிற மாரி இருக்கு. ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு நேரத்துல நாங்க அந்த இடத்துல போனோம். அன்று இரவே எங்க அப்பா எனக்கு தெரியாம வீட்ல வந்து எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கைகோர்த்து அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் தூங்குற மாரி இருந்ததுனால அவங்க சொன்னாங்க, "பாப்பாக்கு இப்படி இருக்கு. ஆனா அது கன்ஃபார்மா என்னன்னு தெரியல. மீனாட்சி மிஷன் கூட்டு போ சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்கக்கா. ஓகே. அந்த இரவுலயே நாங்க 2 மணிக்கு ஃபேமிலியா என்ன செஞ்சோம், அங்க போனோம். அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயி, டாக்டர் அங்கேயும் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க, "அப்படிதான் தெரியுது. ஆனா இன்னும் நாங்க சீஃப் டாக்டர் ஒருத்தவங்க வரணும். அவங்க செக் பண்ணா தான் இது கன்ஃபார்ம் பண்ண முடியும்" அப்படி சொல்ட்டாங்க. உடனே ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணாங்கக்கா. ஓ! உங்களுடைய வாலிப வயதுல இப்படி ஒரு பெரிய ஷாக். எப்படி பெற்றோர் அத ஜீரணிச்சாங்கன்னு தெரியல. நீங்க அந்த பாதையில எப்படி கடந்து வந்தீங்க அப்படிங்கிறத நினைக்கும் போதே கவலையா இருக்கு. சரி, அப்ப பயாப்சி எல்லாம் எடுத்து பார்த்தாங்களா ஜெசிகா? ஆமாக்கா. ம். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்தாங்க. காசுக்காக நாங்க ரொம்ப டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, "காசு எட்டுனா தான் நீங்க உள்ள முடியும்னு" சொல்ட்டாங்க. அந்த நைட்லயே எங்க அப்பா வீட்டுக்கு போயி, "ஏசப்பா என்கிட்ட எந்த காசு இல்ல. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணுங்கும்போது" ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து, "தம்பி என்ன தம்பி இந்தாங்க காசுன்னு" சொல்லி ரூ. 1,00,000 கையில கொண்டு வந்து குடுத்தாங்கக்கா. இந்த காலத்துல ஒரு ரூ. 10 கூட நம்பி குடுக்குறாத காலத்துல ரூ. 1,00,000 ஒருத்தங்க குடுத்துருக்காங்க. ஆண்டவருடைய தயவுள்ள கரம் உங்க மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அழகா ஆண்டவர் வழி நடத்திட்டு வந்திருக்கிறாரு.
ஓகே, மறுபடியும் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆறீங்க ஆமாக்கா. ஆபரேஷனுக்காக. ஆப்ரேஷனுக்காக அட்மிட் ஆகுறேன். ம். ஆப்ரேஷன் வராங்க. டாக்டர்ஸ் எல்லாம் என்னை சுத்தி ஒரு 20 டாக்டர்ஸ்க்கு மேல இருக்கிறாங்க. எனக்கு ம். ஆப்ரேஷன் தியேட்டர பார்த்தோனே உள்ள போக எனக்கு பயமா இருந்துச்சு. நான் எந்திரிச்சு நான் போமாட்டேன்னு அழுதேன். டாக்டர்ஸ்லாம் "ஒண்ணும் இல்ல பாப்பா, சும்மா சின்னதுதான்" அப்படி சொல்லி எல்லாரும் என்னைய ரொம்ப அமைதிப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே உள்ள போனேன். "ஏசப்பா எனக்கு ஒண்ணும் இருக்கக்கூடாது. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்போது" எங்க அம்மா அந்த 2, 3 நாளா சாப்பிடவே இல்ல. எங்க அம்மாவும், எங்க அப்பாவும் எனக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. உள்ள போயி நான் ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்கும்போது, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் மயக்க மருந்து குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கப்புறம் எங்க அம்மா, அப்பாலாம் சொன்னாங்க, டாக்டர்ஸ் வந்து அந்த சின்ன ஒரு பயோஸ்கோப் இது எடுத்ததுக்கப்புறம், டாக்டர் வந்து வேகமா கைய பிடிச்சு சொன்னாங்களா, ம். "உங்க பாப்பாக்கு கேன்சர் கட்டி இல்ல" ஓ, அப்படிங்கிற ஒரு பிரைஸ் தி விஷயத்த லார்ட். அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்களாங்க்கா. சரி, அந்த சரி. டாக்டர் அதுக்கு முன்னாடி ம். அப்படி யாருக்குமே வெளியில வந்து பேசுனது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி நான் கேட்டேன்க்கா. ஓ, ஃபர்ஸ்ட் டைம் அந்த டாக்டரே வந்து வந்து என்கிட்ட பேசுனாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆச்சரியப்பட்டாங்க. இது இருந்துச்சு. கேன்சர் கட்டி இல்ல, இது ஒரு இல்லங்க. நார்மல் கட்டி தான் ஆமா. அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்ளோ பெரிய அற்புதம் இல்ல. அப்போ அந்த கட்டிய ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஹெல்த்ல நல்லா இம்ப்ரூவ் ஆச்சா ஜெசிகா? அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன்க்கா. ஆனா என்னுடைய ஹெல்த்ல இம்ப்ரூவ்மென்ட் எதுவுமே எனக்கு இல்ல. தெரியல. ஓகே. நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு டாக்டர் சொன்னாங்க, மந்த்லி 1 டைம் நீங்க செக்கப்புக்கு வரணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்க மந்த்லி செக்கப்புக்கு போக ஆரம்பிச்சோம். ம். ஆனாலும் எனக்கு அந்த இம்ப்ரூவ்மென்ட் தெரியல. சாப்பிட முடியல. என்னால எழுந்து நடக்க முடியல. என்னைய சுத்தி யாராவது இருந்தா தான், இல்லாட்டி எனக்கு பயமா இருக்கும். நம்ம ம். எங்கேயோ இருக்கோம். நமக்கு சுத்தி யாருமே இல்லங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ மறுபடியும் நீங்க பயங்கர ஒரு சிக்னஸ்க்குள்ள தான் நீங்க போயிருக்கிறீங்க. ஆமாக்கா. ஆபரேஷன் நடந்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம். ஓகே. அடுத்து என்ன ஆச்சு ஜெசிகா? அதுக்கப்புறம் எனக்காக ஒரு அம்மா திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. எங்க சபையிலிருந்து சபை அறிவிப்பு குடுத்தது நிமித்தமாக நெறைய பேர் என்னைய பார்க்க வந்தாங்க. ம். அப்படி பார்க்க வரும்போது ஒரு அம்மா உள்ள வந்தோனே என்னைய பார்த்தோனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சரி. அந்த அம்மா யாருன்னா, எங்களுடைய சபையில இருக்கிற ஒரு நபரோட தாய். அவங்கள பார்க்கறக்காக அவங்க வீட்டுக்கு வரும்போது இப்படி அறிவிப்பு குடுத்ததுனால ம். எனக்காக பிரேயர் பண்ண எங்க வீட்டுக்கு வந்தாங்க. இதே மாரி 3 நாளைக்கு முன்னாடி ம். எனக்கு இரவுல என்ன நடந்துச்சுன்னா, 12 மணி போல எனக்கு கண்ணெல்லாம் மேல போய் மூச்சுல நின்ன மாரி இது ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த எனக்கு நைட்ல நடக்குது. அந்த ஓகே. நைட்ல வந்து 3 நாளைக்கு முன்னாடி முன்னாடி. எனக்கு இது நடக்குது. ம். எனக்கு இது நடக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ம். குளுக்கோஸ் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் நான் லைட்டா கண்ண முழிச்சு, நான் எங்கேயோ இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம உயிர் பிழைக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு அந்த ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துச்சுக்கா. ஓ! ச்சே! ஸ்கூல் டேஸ்ல நீங்க ஒரு ஊழியம் செய்வேன்னு ஒப்பு கொடுத்தது, அந்த நேரத்துல ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். ஆமாக்கா. ச்சே! அப்போ ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம், தீர்மானம்னு நெனைக்கிறேன். ஓகே, அந்த அம்மா வந்தாங்க, ஷாக் ஆனாங்க நீங்களே. ம். எதனால? அந்த அம்மா சொன்னாங்க, அந்த 3 நாளைக்கு முன்னாடி நான் 12 மணிக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேன்ல, ஆமா. அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து யாரோ தட்டி எழுப்புற மாரி இருந்துச்சு. ம். நான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு ஜெபம் பண்ணா எனக்கு இப்படி ஒரு தோற்றத்துல, இந்த தோற்றம் மட்டும் தெரியுது. ஆண்டவர் சொல்றாரு, "இந்த பொண்ணுக்காக நீ ஜெபம் பண்ணு. அவ உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்ற ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சத்தத்த கேட்டு அவங்க 3 நாளா அவங்க சொந்த பந்தங்கள், அவங்களுக்கு பேத்தி, பேரன் எல்லாருக்குமே கால் பண்ணி யாருக்காவது சிக்னஸா இருக்காங்களா அப்படி சொல்லி கேட்டாங்களாம். ஆனா யாருமே இல்லங்கும்போது, "இந்த பொண்ணு யாரு?" அப்படி சொல்லி அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பிரேயர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. 3 நாள் கழிச்சு அவங்க என்னைய பார்க்க பாக்கும்போது. வரும்போது தான் அதே தெரிஞ்சிருக்கு. ஃபிகர அதே பாக்குறாங்க. தோற்றத்துல நீங்க நான் சொல்லும்போதே எனக்கு புல்லரிக்குது. ஆண்டவர் எவ்ளோ பெரிய தேவனா இருக்கார்ல. உங்க மேல பெரிய திட்டம் வச்சிருக்காங்க ஜெசிகா. யாருன்னே தெரியாத ஒருத்தங்கள எழுப்பி ஜெபிக்க சொல்லி, சரி, ஓகே. அன்னைக்கு அவங்க வந்து ஜெபிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்ததா? ஆமாக்கா. ம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் ஒரு முன்னேற்றம் வந்துச்சுன்னு சொல்ல முடியும். அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க. "ஏசப்பா உன் கூட இருக்காருப்பா. நீ கண்டிப்பா ஏசப்பாக்காக நீ ஏதாவது செய்யணும்." அப்படி ம். சொல்லி அவங்க எனக்கு ஊக்குவிச்சாங்க. அப்பதான் நான் ஏசப்பா, நான் சிறு பிள்ளையில இப்படி சொன்னேன்ல ஏசப்பா, அன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டல் நீங்க உயிர் தந்தா திருப்பி நான் பணி செய்றேன்னு சொன்னேன்ல. அதனால கண்டிப்பா செய்றேன் ஏசப்பான்னு சொன்னேன். அவங்க சாப்பாடு எனக்கு பிரேயர் பண்ணி ஊட்டி விட்டு போனாங்க. அடுத்து என்னுடைய சரீரத்துல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஓகே. ஆரம்பிச்சேன்க்கா பிரைஸ் நானு. தி லார்ட். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயி ம். வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன்க்கா. ஓகே. அதுக்கப்புறம் ஒர்க் எதுக்குமே நான் போல. போகல. ஓகே. அப்புறம் எப்படி கிராம மிஷனரி இயக்கத்த உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? நீங்க எப்படி இங்க பைபிள் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் வந்தது ஜெசிகா? நான் இப்படி வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு, "இப்படி ஒரு பக்கத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. நீங்க வர்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டா. ம். எத்தன மணிக்குன்னு கேட்கும்போது 9:00 அப்படின்னு சொன்னாங்க. ம். மணி அந்நேரம் 8:30. சரி. 9:00க்குன்னு சொன்னதுனால, சரி நானும் வரேன். ரொம்ப நாளா வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். நானும் சபைக்கு போகல. என்னால முடியல. சரிங்க கண்டிப்பா நான் வரேன்ப்பா அப்படி சொல்லி, அந்த பாப்பா அவங்க கூட நான் என்ன செஞ்சேன், அந்த சபைக்கு போனேன். அப்பதான் தெரிஞ்சுச்சு இந்த கிராம மிஷனரி இயக்கத்தின் மூலமாக சிவகாசியில வச்சு நடத்தப்பட்ட அது வாலிபர் முகாம் அப்படி சொல்லி. ஓ! எங்களுடைய சிவகாசி பணித்தளத்துல இருக்கிற மிஷனரி பெண் பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுல ஆண்டவர் உங்கள வர வச்சிருக்கிறார். ஓகே. ஆமாக்கா. அதுல தான் நீங்க பைபிள் காலேஜ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஜெசிகா? ஆமாக்கா.
அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்க பாத்துருக்கலாம் நினைக்கிறேன்ல. கண்டிப்பாக்கா. அது மூலமா நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துனாங்க. இதெல்லாம் என்ன இன்னும் ஆண்டவரிடமா நிறைய சேர்க்க உதவி செஞ்சு, இப்ப கடைசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. சரி. ஏன்னா நான் ஆண்டவருக்காக பணி செய்யணும் அப்படின்னு நான் ஒரு திட்டத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுல நான் பைபிள் காலேஜ் போறேன் அப்படி சொல்லிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து வீட்டுல அதுக்கப்புறம் தான் போய் எங்க அம்மாட்ட சொன்னேன். சரி, எப்படி சிக்கான பிள்ளை எப்படி உங்களை பைபிள் காலேஜுக்கு இப்படி அனுப்பி விட்டாங்க உங்க பேரண்ட்ஸ்? நான் அந்த சிக்கானதுல எங்க அம்மா அப்பா இது முடிச்சோடனே எங்க அம்மா அப்பாட்ட போய் நான் சொன்னது, நான் திருப்பி எனக்கு ஜீவனை ஏசப்பா கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம், நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி ஏசப்பாக்கு வாக்கு கொடுத்துருக்கேம்மா. அதனால நான் உயிரோடு இருக்கிற வரை ஏசப்பாக்காக எப்படியாவது ஊழியம் செய்யணும் அப்படி சொல்லி எங்க அம்மா அப்பாட்ட நான் எடுத்து சொன்னேன். அவங்களும் என்னுடைய பலவீனங்களை பார்த்தவங்க, என் கூடவே இருந்தவங்க, உயிர் போற சூழ்நிலை அறிஞ்சவங்க. அதனால என்ன செஞ்சாங்க, கொடுத்துட்டாங்க இல்ல. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதுல நிறைய பேரண்ட்ஸ் கூட உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் அறியாத குடும்பத்துல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிள்ளையை முழுநேர ஊழியத்துக்கென்று ஒரு பெற்றோர் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க பாருங்களேன். இன்றைக்கும் நமக்கு வேதம் தெரியும். வேதத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியம், கர்ப்பம் திறந்து பிறக்கும் முதற்பேர் அனைத்தும் கர்த்தருடையது. ஆனா நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குன்னு கொடுக்கறதுக்கு, அவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு தயங்குறோம். பெற்றோர் மனப்பூர்வமாக நம்முடைய ராக்லாண்ட் பைபிள் காலேஜுக்கு அனுப்பி வச்சாங்க. உண்மையாகவே அந்த பெற்றோர் பாராட்ட தகுந்தவங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே ஜெசிகா, அடுத்து நீங்க பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சிங்க. பைபிள் காலேஜ் முடிச்சிட்டு உங்களுக்கு எந்த பணித்தளம் கொடுத்திருந்தாங்க ஜெசிகா? எனக்கு சிவகாசி பணித்தளம் கொடுத்திருந்தாங்கக்கா. எங்களுடைய ஊர்லயே நான் எந்த இடத்துல முடியாதுன்னு சொன்னேனோ அந்த இடத்துலயே எனக்கு ஊழியம் செய்ய ஏசப்பா ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு. நான் எப்படி ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது என்னுடைய ஆசைகள் என்னவா இருந்துச்சோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த ஊழியத்துல இப்படி ஊழியம் தான் அப்படிங்கறத நான் உணர்ந்து கொண்டேன். நான் படிச்ச ஸ்கூல்லயே போய் திரும்பவும் எனக்கு ஒரு ஸ்கூல் மிஷன் எடுக்க கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தாருக்கா. சரி, ஓகே. ஆனதுனால ஏதாவது மெடிசின்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா ஜெசிகா? ஆமாக்கா, அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க சிக்கா இருக்கிறதுனால சாகுற வரைக்கும் நீங்க இந்த டேப்லெட்டை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அது நார்மல் கட்டியா இருந்தாலும் நீங்க இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஆமாக்கா, ஏன்னா என்னுடைய பலவீனம் அப்படி இருந்ததுனால அப்படி சொன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் நான் இந்த பைபிள் காலேஜ் வரும்போது எங்க அம்மா ப்ரேயர் பண்ணி அந்த மாத்திரையெல்லாம், நீ ஏசப்பாக்காக ஊழியம் செய்ய போற, உன்னுடைய சரீரத்துல இனிமேல் எந்த பலவீனமும் வராது அப்படிங்கிறதுனால அந்த மாத்திரை ஜெபம் பண்ணி அன்னைக்கு தூக்கி போட்டாங்க. இப்ப வரைக்கும் அதுக்குரிய எந்த டேப்லெட்டும் நான் எடுக்கிறதே இல்லை. அப்ப இருந்த பலவீனத்தை காட்டிலும் இப்ப இருக்கிற பலன் எனக்கு புதுசா இருக்கு. சூப்பர். ஒரு மாத்திரை இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை. ஆண்டவரே உங்களுக்கு பலனா இருக்கிறார். ஓகே, இப்போ எத்தனை வருஷமா நம்ம கிராம மிஷனரி இயக்கத்துல நீங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க? கடந்த 5 வருஷமா கர்த்தருடைய ஊழியத்தை இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்கேன். நிறைய காரியங்களை இந்த ஊழியத்துல நான் கற்றுக்கொண்டேன். எப்படி ஊழியம் செய்யணும், ஒரு நபர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி ஊழியம் பெரியவர்கள் மத்தியில, சிறு பிள்ளைகள் மத்தியில அப்படி சொல்லி நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு பணித்தளங்கள்ல எப்படி ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற எல்லா காரியங்களையும் இந்த ஊழியத்தின் மூலமா நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். இப்பொழுது நான் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். ஓகே, கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் ஜெசிகா, நீங்க நிறைய ஃபீல்டுக்கு போயிருக்கீங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தாலுக்காவிலையும் நீங்க ஊழியம் செஞ்சிருக்கிறீங்க. ஏதாவது ஒரு குறிப்பான சாட்சி இருக்குதா? கண்டிப்பாக்கா, நான் இந்த ஊழியம் செய்யும்போது சனிக்கிழமை டிராக்ஸ் ஊழியம் போகும்போது நாங்க டீமா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நாங்க போய் எப்பவும் போல இயேசு உங்களை நேசிக்கிறாருமா அப்படி சொல்லி டிராக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு அம்மா வேகமா வெளியில ரொம்ப நேரம் அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டோம். சரி, யாரும் இல்லை போல டிராக்ஸ் போற நேரத்துல அவங்க வெளியில வந்தாங்க. கண்ணீரோடு அவங்களுடைய முக துக்கமா இருந்ததை பார்க்க முடிஞ்சு, அவங்க கண்கள்ல கண்ணீர் ததும்பி இருந்ததை பார்க்க முடிஞ்சு. அதோட அவங்க வெளியில வந்தாங்க. வெளியில அம்மா இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொன்னோன்னே அவங்க ஓன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா அழுகுறீங்க, ஏசப்பா உங்களோடு இருக்காங்க, உங்களுடைய கண்ணீர்லாம் ஏசப்பா மாற்றுவாங்க அப்படி சொல்லி நாங்கள் ஆறுதல் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க வரலை அப்படின்னா நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க மறிச்சிருப்போம். எனக்கு அந்த சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. என்னோட குடும்பத்துல யாருமே என்னை நேசிக்கல, எல்லாரும் என்னை ஒதுக்கி தள்ளிட்டாங்க அப்படி சொல்லி அவங்க ரொம்ப வெக்ஸா இருந்த நேரத்துல தான் கர்த்தர் எங்களை அங்க அனுப்பியிருக்காரு. அந்த ஊழியத்தை அப்ப நான் நினைச்சேன், ஏசப்பா நம்மளை கொண்டு வந்தது நோக்கம் இப்படி நிறைய இப்படிப்பட்ட மக்களுக்கு ஏசப்பா உதவி செய்யும்படியாக நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த நேரத்துல ஏசப்பா எனக்கு நன்றி சொல்ல உதவி செஞ்சிருக்கா. ஜெசிகா, நீங்க பிகாம் சிஏ முடிச்சு எத்தனையோ வேலைகளுக்கு போகணும்னு ஆயத்தமா இருந்தீங்க. உண்மையா அந்த வேலையில போய் நீங்க கை நிறைய சம்பாதிச்சிருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல? கண்டிப்பாக்கா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறத போல ஒரு பெரிய காரியம் ஒண்ணுமே இல்லைல்ல. சரி, நம்ம கண்மணியை கேள் நிகழ்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது ரத்தின சுருக்கமா ஏதாவது அவங்களுக்கு சொல்ல முடியுமா?
இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க, நாங்க ஊழியம் செய்யலாமா? நாங்க என்ன செய்யலான்னு? கர்த்தர் உங்க மேல வச்சிருக்க திட்டத்தை யாராலயும் அழிக்க முடியாது. அதனால நீங்க எந்த காரியங்களையும் சோர்ந்து போயோ, இந்த காரியங்கள் இப்படி தடைப்பட்டிருக்கோ, நீங்க எதையுமே நினைக்க வேணாம். ஏசப்பா உங்க வாழ்க்கையில செஞ்ச சித்தத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஓகே, தேங்க்யூ ஜெசிகா. Thank you. கட்டாயம் உங்களுடைய சாட்சி அநேக வாலிபர்களை உயிர்ப்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அன்பான வாலிபர்களே, ஜெசிகாவின் சாட்சியை கேட்டோம்ல, நம்ம வாலிப வயசுல சின்ன சின்ன காரியத்துக்காக கூட முறுமுறுக்கிறோம். ஐயோ அது இல்ல இது இல்லைன்னு. பாருங்களேன், எவ்வளோ வித பலவீனத்தின் மத்தியிலும் டீனேஜ்ல இருந்து வாலிப வயசுல அவ்வளோ சஃபர் பண்ணி ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டது நிமித்தம் ஆண்டவர் இன்னைக்கு சுகமுள்ள, ஆரோக்கியமுள்ள, அதே நேரத்துல சமாதானம் உள்ள ஒரு பிரைட் ஃபியூச்சர் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட இதுதான் பேசுறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை கொடுத்து முறுமுறுக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த காரியத்துக்காக நன்றி செலுத்துங்க. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் என்ன ஆனாலும் மாறவே மாறாது. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்களா? அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். கட்டாயம் தேவன் உங்களை கொண்டும் ஜெசிகா வாழ்க்கையில செஞ்சது போல அற்புதத்தை செய்வாங்க. உங்களை கொண்டும் தேவன் தேசத்துல பெரிய மாற்றத்தை எழுப்புதல கொண்டு வரதுக்கு பயன்படுத்துவாங்க. இதே போல ஒரு உயிருள்ள சாட்சியோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். தேங்க்யூ.